ओम श्री सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. சாய்ராம். விநாயக சதுர்த்தி அதுவுமா ஆக்சுவலி துணி பூஜை கொடுத்துருக்கோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த துணி பூஜைனா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போது பரசுராம் குஜி அவர்கள் சொல்ல போகிறார். நமஸ்காரம். அனைவருக்கும் ஞான சாய்பாபா ஆசீர்வாதம் பரிபூரணம். துணி அப்படின்னா புனித நெருப்பு. ஷிரடியில் பாபா இருக்கும்போது வாகோஜி அப்படிங்கிற குஷ்டரோக அடியவரின் தொழு நோயை போக்குவதற்காகவும் அவருடைய குளிரை போக்குவதற்காகவும் பாபா யோக சக்தி மூலமாக தன் சத்கா மூலமாக யோக சக்தி மூலமாக நெருப்பு வரவழைத்து அங்கே இருக்கக்கூடிய வேப்பங்குச்சிகளை எடுத்து எரிய வைத்து அந்த குஷ்டரோக அடியவர்களுக்கு குளிரையும் போக்கினார், குஷ்டரோகத்தையும் போக்கினார். அதுக்கு பிறகு பாபா வாழ்ந்த நாள் வரலையுமே அந்த துணிக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணி வரும் பக்தர்களுக்கு உதி எனும் பிரசாதத்தை கொடுத்து மருந்தாக கொடுத்து எல்லா நோயையும் குணப்படுத்தினார். விதியை சதி செய்தாலும் அதையும் உதி சரி செய்யும். அப்படிங்கிற உடம்பு சரியில்லைன்னா அந்த உதியை தண்ணியில் போட்டு எடுத்துப்பாங்க. உதியை நெற்றியில் இட்டுட்டோம்னா அது எல்லாமே சரியாயிடும். இது எதற்காக இந்த துணியை உருவாக்குனார் அப்படின்னா, கலியுகத்தில் கர்ம வினைகள் அதிகம். கர்ம வினைகள், பித்ரு சாபங்கள், ஜென்ம சாபங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், இதுக்கெல்லாம் எந்த பரிகாரமும் கிடையாது. இந்த மக்கள் கலியுகத்தில் கஷ்டப்படும் போது, முன்ன கஷ்டப்படும் போது நாரத மகரிஷி சொல்லி விஷ்ணு பகவானே சத்யநாராயணராக அவதாரம் எடுத்து சத்யநாராயண பூஜை செய்ய சொன்னார். ஏன்னா கலியுகத்திலே இந்த சத்யநாராயண பூஜை செய்தால் சத்தியமாக ஏழ்மை விலகும், நினைத்தது நடக்கும், சிறை தண்டனை பற்றி முடிக்கப்படுவான், குழந்தை பாக்கியம் நடக்கும், திருமணம் நடக்கும். இது மாதிரி ஏழ்மை விலகும்னா எல்லாமே அதில் வந்துடும். அது சத்யநாராயண பெருமான் அப்போ சொன்னார். கலியுகத்திலே இப்போ தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு மகான்களும் அவதரிப்பார்கள்னு கீதையிலே சொல்லியிருக்கார். அந்த நம்ம சாய்நாதர் அவதரித்து இந்த கலியுகத்தில் கஷ்டப்படுற மக்களுக்காக அந்த துணியை ஏற்றி கர்ம வினைகளை போக்குவதற்காக இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு தானே. அதில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பை உருவாக்கி இதிலே பக்தருடைய கர்ம வினைகளை எரித்து உதி எனும் பிரசாதத்தை மருந்தாக கொடுக்குறார். அதாவது மந்திரத்திலே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்மசாமிஜி எழுதியிருக்கார். சகஸ்ராமத்தில் கர்ம தொம்சினே நமகான்னு வரும். கர்மத்தை உடைப்பவருக்கு நமஸ்காரம், கர்ம விசாரணாத நமஹா, கர்மங்கள் விலகி போகணும், கர்ம நிர்மூல சாமாய நமஹா, கர்ம நிர்மூலெல்லாம் விலகி போகணும், கர்ம வியாதி விபோகினே நமஹா, அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம், அதாவது முன்னோர்களுக்கான செயல்னு வச்சுக்கலாம். இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்டதெல்லாம் கர்ம வியாதி. அப்படிப்பட்ட கர்ம வியாதியும் விபோகினே நமஹான்னு சொல்லி, கர்ம வியாதி விபோகினே நமஹா, கஷ்டநாசகர ஔஷதாதனமாக கஷ்டங்கள் விலகி போகணும், அடுத்து கல்யாணம் நாமினமாக கல்யாணம் நடக்கணும், அடுத்து சத்சந்தான வரப்பிரதாயனமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும், நம்மள்கிட்ட என்னென்ன போகணுங்கிறதெல்லாம் அந்த சகஸ்ரநாமத்தில் வச்சுருக்காரு.